யார் யார் எல்லாம் நியூமராலஜி படி பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதற்கு மாற்றணும், ஏன் மாற்றணும். நீங்கள் படிக்கும் பொழுதே நீங்கள் மன ரீதியாக ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு குரு. ஆனால் கால சூழ்நிலை உங்களை எடுக்க விடாமல் பண்ணும். சில பேருக்கு நல்லா படித்திருப்பார்கள், எக்ஸாம் நேரத்தில் மார்க் குறைஞ்சு போகும். எக்ஸாம் நேரத்தில் மார்க் ஏன் குறையுது? கணவன் மனைவிக்குள் பேசினாலே பிரச்சனை வரும், பேசும்போதே முரண்பட்ட பேச்சு வரும். வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு ஒபே பண்ணணும். அவங்க ஒபே பண்ணால் தான் அந்த இது நீங்கள் அவர்களை மானிட்டர் பண்ண முடியும். உங்கள் வார்த்தைக்கு வேல்யூவே இல்லை, மதிப்பு இல்லை, இருந்தால் தான் அப்போது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேலை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறுதுன்னு அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. 3 மாதத்துக்கு ஒருக்க வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தேடினால் அவங்களுடைய பிறந்த தேதியில் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்களுடைய மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். யார் யார் எல்லாம் நியூமராலஜி படி பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒன்று உண்டு. ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை விட யார் யார் எல்லாம் நியூமராலஜி பெயரை மாற்றணும், எதற்கு மாற்றணும், ஏன் மாற்றணும் அப்படி என்பது உண்டு இல்லவா? இப்பொழுதுக்கு அதுக்கு பற்றி ஒரு பிரீஃபான ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். நாம் இப்படி போவோம். படிக்கும் காலத்திலே நீங்கள் படிக்கும் பொழுதே நீங்கள் மன ரீதியாக ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு குரூப். ஆனால் கால சூழ்நிலை உங்களை எடுக்க விடாமல் பண்ணும். சில பேருக்கு நல்லா படித்திருப்பார்கள், எக்ஸாம் நேரத்தில் மார்க் குறைஞ்சு போகும். எக்ஸாம் நேரத்தில் மார்க் ஏன் குறையுது? இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஒன்று அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், அல்லது ஸ்டேட் லெவலில் ஏதோ ஒரு ரேங்க்லையாவது வந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்கள்லாம் ஏதோ பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் யார் யார் எல்லாம் நியூமராலஜி படி பெயரை பார்க்க வேண்டும் என்பதற்கு அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டோரே எடுக்கிறேன். அதில் நீங்கள் ஃபில்லிங்ஸ் பேங்க்கு ஃபில்லப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க. நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர வேண்டிய பிள்ளைங்களுக்கு வரல, ஸ்டேட் லெவலில் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் மட்டும் படித்தது மறந்து போயிடும். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ஞாபகத்துக்கு வரும். அது யாருக்கு யூஸ் இல்லை. அதே நேரத்தில் என்ன குரூப் எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், நாம் பிற்காலத்தில் இது ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சூழ்நிலை, பேக்ரவுண்டோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையோ இல்லை சுச்சுவேஷன் எப்படியோ அவங்கள அதை எடுக்க விடாமல், படிக்க விடாமல் மாற்றி விட்டுரும். ஏதோ ஒரு டிகிரி, ஏனோ தானோ எதுக்கோ ஒரு டிகிரி முடிக்கிறா போல் இருக்கும். ஸோ கல்வி தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நிர்ணயம் பண்ணுகிறது அப்படி என்பது அங்கே தான் நாம் உணரக்கூடிய ஒரு கட்டாயத்தை கொடுக்கிறது. அதனால் கல்வியில் பல கல்வி இருக்குது. தொழில் கல்வின்னு ஒன்று இருக்குது, படித்த கல்வின்னு இருக்குது, வரமுறை பழக்கப்படுத்த நிறைய இருக்குது. சார், படித்தால் தான் ஒருத்தன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது என்று சொல்கிறீர்கள். சில பேர் படிக்காமலே நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது தொழிற்கல்வி. தொழிற்கல்வியில் பள்ளியிலோ கல்வியிலோ படிச்சுட்டு தியரிட்டிக்கல் போயிட்டு ப்ராக்டிக்கல் போகிறோம். படிப்பறிவே இல்லாமல் படிக்காமல் ப்ராக்டிக்கலை கற்றுக்கிட்டு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. நம்மளோட அவங்கள ஒப்பிட முடியாது. ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, கொத்தனார் எல்லாம் இருப்பாங்க. கடைசியில் அங்கே ஒரு இன்ஜினியர் இருப்பார், படித்தவர் தேவைப்படுவார். இவங்க கட்ட சொன்னால் கட்டுவாங்க, அவ்வளோதான். அவங்க இஷ்டத்துக்கு கட்ட சொன்னால் கட்டுவாங்க. ஆனால் கட்டி முடிச்சு அதுக்கு கேரண்டி கொடுப்பாங்களன்னா கொடுக்க முடியாது. ஆனால் இன்ஜினியரால் கேரண்டி கொடுக்க முடியும். இதுக்கு தான் வித்தியாசம் இருக்கிறது. கலவையெல்லாம் இன்ஜினியரே இருந்தாலும் ஒரு கொத்தனார் தானே, ஒரு மேஸ்திரி தானே கலவைக்கு கரெக்டாக போட தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அதெல்லாம் சொல்லட்டும். எத்தனை அடிக்கு எத்தனை பேஸ் மட்டும் இருக்கணும், அந்த பில்லர் எது ஸ்ட்ராங்கு கொடுக்கும் இவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். அந்த இன்ஜினியரிங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக அவர்களால் தான் போட முடியும். அதனால் ஒரு பொருளை செய்யணுன்னாக்கா எல்லோரும் தான் தேவைப்படும். இப்போ கூட்டு முயற்சி. இப்போ ஒரு கார் ஓடுதுன்னு சொன்னாக்கா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு டிரைவர் ஓட்டுவார். முடிகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தாக்கா நான் இப்படி சொல்லுவேன், அதை இப்போ இல்லை, 45 வருஷம் முன்னாடியே சொன்னது உண்டு. 10, 20, 30, 50 அறிவாளிகள் செய்த ஒரு காரை, மேதாவிகள் செய்த ஒரு காரை படித்து மேதாவிகளாக இருந்து
செய்த ஒரு தயாரித்த ஒரு காரை கடைசியில் ஆப்ரேட் பண்ணுறது பள்ளிக்கூடமே ஒதுங்காத ஒரு டிரைவர் ஓட்டுறது. அதை நான் சொல்கிறது உண்டு. அது எதுக்கு சொல்கிறோமோ அது இருக்கட்டும். அதனால் அதுக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இல்லை, அது நான் சொல்கிறது ஒரு ஜோவியல்னால் இல்லை, நடைமுறையில் உண்மை தானே. காரை தயாரிக்கும் போகும்போது பல மேதாவிகள் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் ஓட்டும்போது அதே மேதாவிகள் தான் காரை ஓட்டணுன்றது இல்லை. பள்ளிக்கூடமே போகாத உள்ளவங்களே காரை ஓட்டுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி அதை இது பண்ண வேண்டாம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். யார் யாரெல்லாம் நியூமராலஜி பார்க்க வேண்டும் என்பதற்கு சொல்லிட்டேன். அடுத்தது கணவன் மனைவிக்குள், ஒரு கணவன் மனைவினாக்கா முரண்பாடு வரும், போகும், பேசும்போது சண்டை வரும், அதெல்லாம் போகும். ஆனால் அது அல்ல. ஏன்னா வாழ்க்கையில் சிறு சிறு சச்சரவு இருந்தால் தான் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படி என்பது உண்மை. ஒரு முறை கணவன் கோவித்து கொள்ளலாம், ஒரு முறை மனைவி கோவித்து கொள்ளலாம், அப்புறமா சரியாயிடும். அது வாழ்க்கை. அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் சில கணவன் மனைவிக்குள் பேசினாலே பிரச்சனை வரும். பேசும்போதே முரண்பட்ட பேச்சு வரும். அது என்னங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அப்போ இவங்கெல்லாம் நியூமராலஜி பார்க்கணுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. எஸ், இதில் என்ன டவுட் இருக்குது? அவங்க பேசும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். அங்கே அவங்களுக்கு எதுவுமே சரியாக பிறந்த தேதியில் சரியாக இல்லை. பிறந்த தேதி சரியில்லைன்னு லிஸ்ட்டு நான் ஏன் சொல்லணும்? அதுக்கு பதில் நான் இப்படி சொல்கிறேன், அது நீங்களும் அனலைசேஷன் பண்ணிடுங்க. அப்படி சொல்கிறேன் நான். ஒரு கணவன் மணி பேசுகிறாங்க, பேசும்போது முரண்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ஒபே பண்ணணும். ஒபே பண்ணால் தான் அந்த இது நீங்கள் அவர்களை மானிட்டர் பண்ண முடியும். உங்கள் வார்த்தைக்கு வேல்யூவே இல்லை, மதிப்பு இல்லை, இருந்தால் தான் அப்போது அவங்க கவனிக்கணும். அதேமாதிரி வேலை செய்கிறது சில பேர் பார்த்திங்கனாக்கா வேலை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறுதுன்னே அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. 3 மாதத்துக்கு ஒருக்க வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க. அவர்கள் கவனிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தேடினால் அவங்களுடைய பிறந்த தேதியில் விதி எண் வலுவிழந்து காணப்பட்டிருக்கும், இருந்திருக்கும். அப்போது அந்த விதி எண்ணை வலுவை பெறுவதற்கு, வலுவை கூட்டுவதற்கு ஹார்ஸ் பவர் வச்சு அந்த பேரை அவர்கள் சரியாக அமைத்து கொண்டால் அப்பொழுதுதான் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு சர்வேவே பண்ண முடியும். அப்போ யார் யாரெல்லாம் பேரை மாற்றணுங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டேன். இதில் யாருக்கு தேவை அதை நீங்கள் அவங்கவுங்க தான் அதை டிசைட் பண்ணணும். இல்லைங்க, இந்த எல்லாமே கோயிங் வெல், விட்டுறலாம். நல்லா போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அனுசரி நீங்களே அதை யோசிக்கவே வேண்டாம். நல்லா போகும்போது ஒன்றும் விட்டுடலாம். அதெல்லாம் ஒன்றும் நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டியை பற்றி ஏன் ரிப்பேர்னு சொல்லுவான்னு என்ன சொல்கிறீங்க? அதே தான் இதுவும். ஸோ அதை நீங்கள் நான் பேசுனது ஒரு வேளை இதை 2வது முறை சொல்ல வேண்டாம். நீங்கள் 2வது முறை போட்டு கேட்டு பாருங்கள். யூடியூப் கேட்கும்போது நீங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. ஓ அப்படியா, ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கிடைச்சி. ஸோ நீங்கள் பேரை மாற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறேன்னு. நிச்சயமாக இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.